இருந்தவரும் இருப்பவரும் வரப்போவருமாகிய தகப்பன் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த நாளிலே தேவன் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை சங்கீதம் 62:8 தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 62:8 தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். தேவன் ஒருபோது நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர்தான் அடைக்கலம், அவர்தான் கேடகம், அவர்தான் பலன், அவர்தான் சுகம், அவர்தான் சமாதானம், அவர்தான் சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒதுக்கப்பட்ட நிலையிலே, தள்ளப்பட்ட நிலையிலே என்னை யாருமே என்னை கண்டுகொள்ளவில்லை, நான் ஒதுங்கி இருக்கிறேன், தள்ளி இருக்கிறேன், என்னை கேட்பார் இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறார், அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் அவர் அடைக்கலம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனாலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறார். அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறார். அதனால் இந்த நாளிலே நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில், வேதனைப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கலங்காதிருங்க. கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலாம். ஏசப்பாவே உங்களுக்கு அடைக்கலாம். உங்களுக்கு அவர் தான் பாதுகாப்பு. அதனால் தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தம் வச்சிருக்கிறாரு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தர் உங்களை பலத்த ஜாதி ஆக்க போகிறாரு. பார்ப்பவர்களுக்கு நீங்கள் சின்னதை தெரியும். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாத்து நடத்துவார். உங்களுக்காக நான் சுபிக்கிறேன். இயேசுவே மை துதிக்கிறேன், பிதாவே மை துதிக்கிறேன், உன்னதரே மை துதிக்கிறேன், உயர்ந்தவரை மை துதிக்கிறேன், அதிசயமானவரை மை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை மை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை மை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே இயேசப்பா, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கேடகம். இந்த நாளிலே அடைக்கலம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவரை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசித்து பெருகு பண்ணுங்க. குடும்பத்துக்குண்டான எல்லா தேவைகளை சந்திங்க தாப்பனே. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.